கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 3வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் சங்கீதம் 3ஆம் அதிகாரத்திலே 6, 7, 8 வசனங்களை கவனிப்போம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவை எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரினுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற தேவனுடைய வார்த்தை அனுபவ ரீதியாக தாவீது ராஜா அப்சலோமுக்கு பயந்து ஓடிப்போகையிலே அவர் எழுதின பாடலாக, சங்கீதமாக, மன்றாட்டாக நாங்கள் இதை பார்க்கலாம். கூட இருக்கிறவர்கள், நம்பி இருக்கிறவர்கள் நமக்கு துரோகம் செய்யும் பொழுது நம்மாலே தாங்க முடியாத வேதனைகளை, சொல்லனா துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க நேரிடுகின்றது. இந்த இடத்திலே கொலை வரியோடு தேடுகின்ற சத்துருவினுடைய படைகளுக்கு மத்தியிலும், சொந்த மகன் எதிரியாக தகப்பனை வேட்டையாட தேடுகின்ற சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருக்கின்ற ஊழியக்காரன் பாடின சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இன்றைய நாளிலும் பலவிதமான நெருக்கடிகளோடு, துக்கங்களோடு, வேதனைகளோடு, அவமானங்கள், சிறுமைகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்பிக்கை தருகின்ற வசனமாக நாங்கள் பார்க்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது. எங்களை தூக்கி எடுப்பதும் எங்களை உயர்த்தி விடுவதும் எங்களுடைய தேவனாலே கூடும் என்பதை மறந்து போகாதீர்கள். நமக்கு அவராலே மாத்திரம்தான் உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நன்றி அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே ஐயா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா. எப்படிப்பட்ட நெருக்கடிகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கின்ற பிள்ளைகள், உம்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகள், இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருந்த அந்த ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை காணட்டும் ஆண்டவரே. அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டணத்திலே நாங்கள் ஜே மிஷன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிற்பகல் 2 மணிக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய 10வது ஆண்டு விழாவை கொண்டாட இருப்பதனால் நீங்களும் வந்து கலந்து கொண்டு எங்களையும் ஆசீர்வதித்து வாழ்த்தி செல்ல உங்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.